இன்றைய தினம் உங்களது திருமண வாழ்வை பொறுத்த வரைக்கும் மிகச்சிறந்த நல்ல சூழ்நிலையை நீங்க அமைச்சுக்க முடியுங்க. எனவே உங்களோட வணக்கம் நண்பர்களே, நலமா இருக்கிறீங்களா? நாங்க நலமாவே இருக்கோம். உங்கள் நலனை தெரிஞ்சுக்க ஆவலா இருக்கோம். அனைவரும் மேலும் சிறப்பான நல்ல வளனை பெற்று வளமுடன் வாழ ஆண்டவனை இத்தருணத்தில் பிரார்த்திக்கிறேன். இன்னைக்கு நம்ம ராசிக்கு என்னென்ன நன்மைகள் நடக்கும், என்னென்ன நம்ம செய்யலாம், என்னென்ன செய்யக்கூடாது, எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் வாங்க. இன்றைய தினம் 18 மார்ச் 2022ங்க, வெள்ளிக்கிழமை. இன்றைய தினம் தமிழ் வருடத்துல பிளவ வருடங்க, பங்குனி மாதம் 4ஆம் நாள். இன்றைய தினம் பங்குனி உத்திரங்க. இன்றைய தினம் ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 4ஆம் இடத்தில் சனி மற்றும் செவ்வாயுடன் இணைந்து காணப்படுகிறார். இது ஒரு யோகமான அமைப்பாகும். இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நீங்க ரொம்ப சாதாரணமா நீங்க பெரிய பெரிய விஷயங்களை செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்கவராக காணப்படுவீங்க. இன்னைக்கு நீங்க மிகப்பெரிய விஷயங்களை கூட, மிகப்பெரிய காரியங்களை கூட ரொம்ப அசால்ட்டா செஞ்சு முடிக்கக்கூடிய சக்திசாலியா இருக்க வாய்ப்புகள் இருக்குங்க. உங்களுக்கு இன்னைக்கு நீங்க செய்யக்கூடிய காரியங்கள் மூலமா மற்றவர்களை ஆச்சரியப்படுத்த முடியும். நீங்கள் இன்றைய தினம் மிகவும் ஒரு சிறப்பான ஒரு ஆரோக்கியத்துடன் காணப்படுவீர்கள். அதனால உங்களுடைய ஆரோக்கியத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிகப்பெரிய ஒரு நல்ல காரிய வெற்றிகளை பெற முடியுங்க. எந்த விதமான குறைபாடுகளும் இல்லாமல் மற்றவர்கள் வியக்கத்தக்க வகையில் நீங்கள் இன்றைய தினம் உங்களது காரியங்களை கண்டிப்பா செஞ்சு முடிக்கக்கூடிய யோகம் உள்ளதுங்க. இன்றைய தினம் உங்களுக்கு தேவையான பண உதவிகளும் கிடைக்குங்க. தனஸ்தானாதிபதி உச்சமடைந்துள்ளதுனால உங்களுக்கு பண வரவுகள் வெவ்வேறு வகையில் வருங்க. நீண்ட நாளாக வசூலாகாத பணங்களை கூட இப்போ நீங்கள் வசூல் செய்து கொள்ள முடியுங்க. பண வருமானம் வெவ்வேறு வகையில் வருங்க. உங்களுக்கு நீங்கள் வேறு லெவலில் பண வருமானம் வருங்க. அதனால் உங்களுடைய பணம் கண்டிப்பாக உங்களது பையை நிரப்பி விடுங்க. இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் உங்களுடைய சகோதரர்கள், உங்கள் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் மூலமாக உங்களுக்கு நல்ல நன்மைகள் இருக்குங்க. நீங்கள் அவங்ககிட்ட இருந்து ஒரு மிகப்பெரிய ஆலோசனைகளை பெற்று உங்களது வாழ்வில் முன்னேற்றம் பெறக்கூடிய நல்ல சூழ்நிலையை நீங்கள் அமைச்சிக்க முடியுங்க. எனவே உங்களது உடன்பிறந்தவர்கள் மூலமாக நன்மைகள் உண்டு. இன்றைய தினம் உங்களது குழந்தைகள் மூலமாக கண்டிப்பாக உங்களுக்கு பெருமையான ஒரு சூழ்நிலை அமையுங்க. இன்றைய தினம் உங்களது குழந்தைகள் செய்யும் காரியங்கள் மூலமாக உங்களை இன்னைக்கு உங்களுடைய பிள்ளைகள் மூலமா உங்களுக்கு சந்தோஷம், அவர்கள் செய்யும் காரியங்கள் மூலமா கண்டிப்பா இருக்குங்க. உங்களுக்கு பெருமையான சூழ்நிலைகள் கண்டிப்பா அமையப்பெறுங்க. தந்தைக்கு ஆற்றும் உதவி இவன் தந்தை எண்ணோற்றான் கொல் எனும் சொல் என்ற குரலுக்கு ஏற்றவாறு இன்றைய தினம் உங்களது குழந்தைகள் செய்யத்தக்க காரியங்கள் செய்து உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு மகிழ்ச்சியை தருவார்கள். இந்த மாதிரி பையனை பெற்றுக்கிறதுக்கு இவங்க அப்பா என்ன தவம் செஞ்சாங்களோ, இவங்க பெற்றவங்க என்ன தவம் செஞ்சாங்களோன்னு மற்றவர்கள் புகழ்ந்து பாராட்டக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலையில கண்டிப்பாக இன்னைக்கு உங்களுக்கு அமையப்பெறுங்க. அதனால குழந்தைகள் மூலமா உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு நல்ல தினமா நீங்க அமையப்பெறுவீங்க. மகிழ்ச்சிகள் கண்டிப்பா அதிகரிக்குங்க. இன்னைக்கு உங்களது மனம் கவர்ந்த காதலரோட உங்களுக்கு காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு உங்களுடைய கண்கள் ரொம்ப பிரகாசமா இருக்குங்க. அந்த பிரகாசம் காரணமாக இன்றைய தினம் உங்களது மனம் கவர்ந்த காதலருடைய இரவுகள் கூட வெளிச்சமாக்கக்கூடிய ஒரு நல்ல யோகமான சூழ்நிலை அமைந்திருக்கிறதுனால கண்டிப்பா இன்றைய தினம் உங்களது காதல் வாழ்க்கை மிகவும் ஒரு இனிமையானதாக அமையும். எப்போதும் இல்லாத அளவிற்கு சில புதுமையான அனுபவங்கள், மகிழ்ச்சியான தருணங்கள் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் நீங்கள் கடினமாக உழைக்கிறதுக்கு தயங்கவே கூடாதுங்க. கடினமாக உழைச்சிங்க அப்படின்னா, பொறுமையாக உங்களுடைய காரியங்களை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா, உங்களுடைய இலட்சியங்களை எதுவாக இருந்தாலும் நீங்கள் அடையக்கூடிய பொன்னான வாய்ப்பு, பொன்னான தருணம் இப்பொழுது இருக்கிறதுனால கண்டிப்பாக அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கங்க. இப்பொழுது நீங்கள் புதிதாக நிறைய பணம் சம்பாதிக்க முடியுங்க. அதனால் உங்களுடைய பொருளாதாரத்தை மிகப்பெரிய வளர்ச்சி அடைய செய்யக்கூடிய நல்ல யோகமான சூழ்நிலை இருக்குங்க. எனவே இன்றைய தினம் நீங்கள் நிறைய சம்பாதிக்க முடியும். நீங்க பொறுமையுடன் உங்களது வேலைகளை கடினமா உழைச்சிங்க அப்படின்னா கண்டிப்பா மிகப்பெரிய வெற்றிகளை பெற முடியும். நிறைய பணம் சம்பாதிக்க முடியுங்க. இன்னைக்கு சில முக்கியமான பணிகளை நீங்க அப்புறப்படுத்துறதுனால இன்னைக்கு உங்களுடைய நேரத்தை நீங்க இன்றைய தினம் உருவாக்கி கொள்ள முடியுங்க. இன்னைக்கு நீங்க உங்க ஓய்வு நேரத்தை கண்டிப்பா உருவாக்கி கொள்ள உங்களது முக்கியமான வேலைகளை நீங்கள் சற்று அப்புறப்படுத்துறது உங்களுக்கு உபயோகமா இருக்குங்க. இன்னைக்கு நீங்க உங்களுடைய நேரத்தை நீங்க வீணா பயன்படுத்த முடியாதுங்க. இன்றைய தினம் உங்களது திருமண வாழ்வை பொறுத்த வரைக்கும் மிகச்சிறந்த ஒரு நல்ல மகிழ்ச்சியான தினமா அமைப்பெறுங்க. இன்றைய தினம் உங்களது இல்வாழ்க்கையிலே உங்களது வாழ்க்கை துணையுடன் உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு நல்ல ஆச்சரியமான ஒரு நல்ல தகவல் வர்றதுனால உங்களுக்கு கண்டிப்பா இன்னைக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறந்த சூழ்நிலை உங்களது குடும்பத்தில் அமையுங்க. அருமையான வாய்ப்புகள்லாம் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்குங்க. அருமையான வாய்ப்புகள் இன்னைக்கு உங்க வாசகதவை தட்டக்கூடிய யோகமான சூழ்நிலை இருக்குங்க. இன்றைய தினம் உங்களுக்கு கருத்துக்களை ஏத்துக்காம நீ சொல்றதெல்லாம் தப்புன்னு சொல்லிட்டு உங்களை கேலி பண்ணிட்டு இருந்தாங்க கூட இப்பொழுது நீ சொல்றது ரொம்ப கரெக்டுப்பா, நாங்க தான் தப்பா நினைச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்டயே உங்க கருத்துக்களை ஒத்துக்கக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலையில நீங்க இன்னைக்கு அமைய பெறுவீங்க. அதன் மூலமா உங்களுக்கு கண்டிப்பா மனமகிழ்ச்சிகள் உண்டுங்க. இன்னைக்கு நீங்க சொல்ற விஷயங்களை மற்றவங்களுக்கு புரிஞ்சக்கூடிய தன்மை இருக்கிறதுனால கண்டிப்பா உங்களுக்கு இன்றைய தினம் சொல்வன்மை மூலமாக நன்மை பயக்கக்கூடியதா அமையுங்க. இன்றைய தினம் உங்களது டீமா நீங்க ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க உங்களோட வேலைகளை கச்சிதமாக
மிக சுலபமாக செஞ்சிட முடியுங்க. அதை மறந்துடாதீங்க. நீங்கள் தனியாக போராடினீங்கன்னா அது ரொம்ப நேரம் இழுக்க வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் கூட்டு முயற்சியாக நீங்கள் இன்றைக்கி செஞ்சீங்க அப்படின்னா உங்களது காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக மிகச்சிறந்த வெற்றிகளை பெற முடியும் விரைவிலேயே. அது குடும்ப விஷயங்கள் சம்பந்தமாக இருக்கலாம், உங்களது அலுவலக பணிகள் சம்பந்தமாக இருக்கலாம், தொழில் சம்பந்தமாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் சரி இன்றைய தினம் கூட்டு முயற்சி உங்களுக்கு கை கொடுக்குங்க. இன்றைய தினம் பெரியவர்களின் ஆலோசனை, சான்றோர்களின் ஆலோசனையை கேட்டு செயல்படுறது மூலமா நீங்க மிகப்பெரிய வெற்றிகளை அடைய முடியுங்க. எனவே இன்றைய தினம் நீங்கள் இதையும் மனசுல வச்சுக்கோங்க. அதனால உங்களுக்கு கண்டிப்பா இன்னைக்கு மனமகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய நல்ல ஒரு சூழ்நிலையில உங்களது காரியங்கள் கிடைக்கும் வெற்றிகள் உங்களுக்கு உங்கள் மீதே ஒரு தன்னம்பிக்கையை ஏற்படுத்திக் கொள்ள கண்டிப்பா உதவுங்க. எனவே இன்றைய தினம் நீங்கள் முக்கியமா பெரியவர்களின் ஆலோசனையை கேட்டு செயல்படுங்க. கண்டிப்பா நல்ல நன்மைகள் உண்டுங்க. இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதா மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க பயன்படுத்த வேண்டிய இன்றைய தினத்துக்கான அதிர்ஷ்ட எண் 3ங்க. இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி தினத்தில் நீங்கள் பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் நீலம் கலருங்க. இன்றைய தினம் ப்ளூ கலர் உங்களுக்கு நல்ல பலன் தருங்க. இன்றைய தினம் நீங்கள் சிரித்த முகத்துடன் அனைவருடனும் அன்பாக பழகுவது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இன்றைய தினம் உங்களது பேச்சில் கனிவு வேண்டுங்க. நீங்கள் யாராக இருந்தாலும் இன்றைய தினம் என் கடுஞ்சொற்களை கூறிவிட வேண்டாம், கனிவுடன் நடந்து கொள்ளுங்கள். இன்றைய தினம் அமைதியாக கனிவுடன் புன்முறுவலுடன் நீங்கள் அனைவரையும் எதிர்கொள்வது உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல வெற்றிகளை தருவதாக அமையுங்க. இன்றைய தினம் உங்களது வேலைகள் அனைத்தும் சிறப்பாக முன்னேற்றம் அடையக்கூடிய சூழ்நிலை இருக்குதுங்க. உங்களது முயற்சிகளும் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். எனவே இன்றைக்கி நீங்கள் கனிவோடு நடந்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய சக்ஸஸை இன்னும் அதிகம் பண்ணிக்க முடியும். மேலும் சிரித்த முகத்துடன் இருக்கிறதுனால உங்களது பெருமைகள் உங்களது புகழ் கூடக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமைப்பெறுவீங்க. இன்றைய தினம் உங்களுக்கு கடிஞ்சிருக்கலால் உங்களுக்கு சில தாழ்வுகள் தான் ஏற்படும், அதனால மறந்துடாதீங்க. இன்றைய தினம் புன்முறுவலோடு இருங்க, சந்தோஷமாக அனைவரோடும் பேசி மகிழுங்க. சுபகாரியங்கள் தொடர்பான வளைகாப்பு, திருமணம் என எதாக இருந்தாலும் இப்போ உங்களுக்கு டேட் ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய ஒரு நல்ல யோகமான தினமாக அமையப்பெறுதுங்க. நமது துலாம் ராசி என்பதில் நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாங்க. அதுக்கு முன்னாடி நமது துலாம் டுடே ராசி பலன் சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்போவே பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டன் அழுத்தி ஆல் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ண மறந்துடாதீங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கொடுக்கல் வாங்கல் எல்லாமே ஈக்குவலாக இருக்குங்க. பண வரவுக்கேற்ப சில செலவுகளும் இருக்கும். இருந்தாலும் செலவுகள் மூலமாக உங்களுக்கு மன மகிழ்ச்சிகள் அதிகரிக்குங்க. ஏன்னா உங்களுடைய கடன்களை நீங்கள் திருப்பி அடைக்கக்கூடிய யோகமான ஒரு சூழ்நிலை இருக்குங்க. அதனால கடன்களை நீங்கள் அடைத்து நிம்மதி பெறக்கூடிய ஒரு சிறந்த தினமாக இன்னைக்கு அமைப்பெறுவீங்க. இன்றைய தினம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களது உடன் பிறந்தவர்கள் மூலமாக நல்ல நன்மைகள் உண்டுங்க. உங்களுக்கு சிறந்த முன்னேற்றகரமான ஒரு பாதையை உங்களது உடன் பிறந்தவர்கள் கண்டிப்பாக காட்டுவாங்க. வியாபாரத்தில் நீங்கள் மிகச்சிறந்த வெற்றிகளை பெற சிறு சிறு மாற்றங்கள் செய்யலாம். அதன் மூலமாக நல்ல நன்மைகள் உண்டுங்க. இன்றைய தினத்தில் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களது குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் உண்டுங்க. அனைவரும் உங்களது கருத்துக்களை மதித்து நடந்து கொள்வாங்க. அதன் மூலமா உங்களுக்கு கண்டிப்பா மன மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும். குடும்ப உறுப்பினர்கள் மூலமா உங்களுக்கு சந்தோஷமான ஒரு நாளா இன்றைய தினம் அமையுங்க. இன்றைய தினம் உங்களது ஆரோக்கியத்துல ரொம்ப கவனம் எடுத்துக்கணுங்க. உங்க உடலுக்கு ஒத்துக்காத உணவுகளை இன்றைய தினம் எடுத்துக்கொள்ள வேண்டாம். வயதில் மூத்தவர்கள் கண்டிப்பாக இதை கடைபிடிக்கணும். உடலுக்கு ஒத்துக்காது நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச நல்ல ஒரு உணவு வகைகள் எதாக இருந்தாலுமே இன்றைய தினம் நீங்கள் ஆசைப்பட்டு சாப்பிட்றாதீங்க. கண்டிப்பாக ஹெல்த்தில் அதிக கான்சென்ட்ரேட் இன்றைய தான் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே. நம்ம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மேலும் பிடிக்கலைனாலும் என்ன பிடிக்கலைங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அழுத்திக்கங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் நாளை தின வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.